السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் சுபுஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தை நாமெல்லாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே மனிதர்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் யார் என்ற செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த தலைப்பின் தொடர்ச்சியாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட 2 செய்திகளை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக மனிதர்கள் ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கூட்டாக ஒருவர் இன்னொருவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது குடும்பமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். இப்படி ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற தருணத்திலே சில நேரங்களில் மனிதர்களுக்கிடையே சில பிணக்குகள் ஏற்படுவதை நம்ம கண்கூடா பார்க்க முடிகிறது. பிணக்குகள், மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு, பிரச்சனைகள் ஏற்பட்டு பேசாமல் பல நாட்கள் பகைவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இப்படி இது மாதிரியான ஒரு தருணத்திலே எவர்களுக்கு மத்தியில் பிணக்குகள் ஏற்பட்டு அந்த இருவரில் யார் இணக்கம் கருதி நாம இவர் செய்த தவறை மன்னித்து விடுவோம், இந்த உலகத்தில் பகைமை பாராட்டி நாம் என்னத்தை பார்க்க போறோம், அதனால நம்ம சேர்ந்துருவோம் என்ற அடிப்படையில் யார் முதலில் சலாத்தை சொல்கிறார்களோ, இணக்கம் கருதி யார் சலாத்தை சொல்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யஹில்லு லி ரஜுலின் ஐ யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக சலாசி லயால். ஒரு முஸ்லிம் தம் சகோதரிடம் மனஸ்தாபம் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டது கிடையாது அப்படிங்கிறாங்க சொல்லலாம். ஒரு சகோதரர் இன்னொரு முஸ்லிமோட பிணக்கு ஏற்பட்டு அவர் 3 நாட்களுக்கு மேல பேசாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க, எல்தகியானி ஃபயுரித் ஹதா வ யுரித். அவர்கள் இருவரும் சந்தித்து இவரை விட்டு அவரும் அவரை விட்டும் இவரும் முகம் திருப்பிக் கொள்வார்கள். இது மாதிரி பகை ஏற்பட்டவன் என்ன செய்வாங்க, முகத்தை திருப்பிக்கிடுவாங்க, நேருக்கு நேர் பார்க்க மாட்டாங்க, அப்படி திருப்பி போவாங்களே. அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவரை விட்டும் அவரும் அவரை விட்டும் இவரும் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, ஹதா வ கைரஹும் அல்லதி இபையது யப்தஉ பிஸ்ஸலாம். இவ்விதம் செய்யலாகாது, இது மாதிரி செய்யக்கூடாது. இப்படி செய்யாமல் இவர்களில் இருவரில் சலாமை முதலில் சொல்பவரே அல்லாஹ்வின் பார்வையில சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறான். நல்லா பார்க்கணும், இணக்கம் கருதி நாம் என்ன செய்யணும், சலாத்தை சொல்லணும். ஆனா இது வரமாட்டிருக்கு, நிறைய பேருக்கு என்ன மாட்டிருக்கு, வருவது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எப்படி சலாம் சொல்லுவேன், நான் எப்படி இவங்கிட்ட பேசுவேன், இவன் எவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறான், என்னை எப்படி திட்டி இருக்கிறான் என்று சொல்லி இது மாதிரி பகையை என்ன செய்யறோம், வளர்த்து கொண்டு போறோமே தவிர இணக்கம் கருதி பேசக்கூடிய ஒரு நிலை நம்மள்கிட்ட பார்க்க முடியல. இது இல்லாமல் யார் முதலில் சலாத்தை சொல்கிறார்களோ அவர்கள்தான் மிகச் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டாங்க. இது ஒரு செய்தி. இந்த பட்டியல் நாமும் வரணும். நம்ம இப்ப பயான்லாம் கேட்கிறோம்ல, இந்த மாதிரி பயான்லாம் கேட்கும் பொழுது கேட்டதோடு மட்டும் இல்லாமல் நம்மிடத்துல இது மாதிரியான தீய எண்ண குணங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அதை நாம் திருத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கும், முயற்சி செய்யணும். இது ஒரு செய்தி.
இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க, அதாவது உலகத்துடைய விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு நிச்சய மனுஷன் ஆசைப்படுறான். ரொம்ப சுகபோகமா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். இப்படி நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பதவி மோகம், பொறுப்பு. ஏதாவது ஒரு உயர் பதவியை நம்ம அடையணும், உயர் பொறுப்புல நம்ம இருக்கணும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, பதவியை யார் வெறுக்கிறார்களோ, பொறுப்பை யார் வெறுக்கிறார்களோ அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். யார் சிறந்தவர்? பதவியை வெறுக்கிறவங்க. எனக்கு பதவி வேணும், நான் பொறுப்புல இருக்கணும் அப்படின்னு நம்ம அப்படி நினைச்சிட கூடாது. அதே சமயத்துல பொறுப்பு தானா தேடி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்தை சொன்னாங்க, பொறுப்பு கேட்கக்கூடியவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படாது. எனக்கு இந்த பொறுப்பை தாங்க, எனக்கு இந்த பதவியை தாங்க அப்படின்னு யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு பொறுப்பு என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அதே சமயத்தில் பொறுப்பு தானாக வந்தால் தேடி வரும், ஒரு பதவி நம்மளை தேடி வரும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வான் என்று ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்றாங்க. அப்ப இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கடந்த செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, மக்களை நீங்கள் சுரங்கங்களாக நீங்கள் காண்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் பொதுவாக அறிவிக்கிறாங்க, மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா சுரங்கங்களாக இருக்கிறார்கள். அவர்களில் அறியாமை காலத்தில் சிறந்தவராக இருந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பின்பும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி யார் சிறந்தவர்களாக இருந்தாங்களோ அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, சிறந்தவர்களாக இருப்பார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, மார்க்க அறிவை பெற்றுக்கொண்டால் இந்த விஷயத்தில், இந்த பதவி விஷயத்தில் அவர்களில் அதிகமானவர்கள் இதை வெறுப்பார்கள், அவர்கள் தான் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. மார்க்க அறிவு வந்துருச்சு, மார்க்க தெளிவு வந்துருச்சு. இந்த ஹதீஸ்ல இன்னொரு சிறந்தவர்கள் சொல்றாங்க, யார் அதிகமான மார்க்க ஞானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களும் சிறந்தவர்கள் தான் அப்படிங்கிறாங்க. மார்க்க அறிவு நிறைய இருந்துச்சு வைங்களேன், அவர்களும் சிறந்தவர்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள், இந்த பொறுப்பை பதவியை வெறுப்பார்கள், இவர்களும் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டு விஷயத்தை பார்த்திருக்கிறோம். ஒன்னு, இணக்கம் கருதி மக்களிடத்தில் பகைமையை வளர விடாமல் நாம் யாரிடத்துல பிணக்கு கொண்டிருக்கிறோமோ அவரிடத்துல முதலில் நாம் சலாம் சொன்னோம் என்று சொன்னால் நாம் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவர்கள். இரண்டாவது, பதவியை வெறுக்கக்கூடியவர்களும் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏராளமான சிறந்தவருடைய பட்டியலில் நம்ம பார்த்தோம் தொடர்ச்சியா. இந்த பட்டியலில் ஒருவராக நாமும் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களாக வாழ வைத்து சிறந்த மனிதர்களாகவே மூத்தாக ஆக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.